Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸைஸ் 6.5ல 6th சம். ஸோ நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஏ வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த லைனுக்கு இந்த லைன் பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பேரலல் வெக்டார் தான் இந்த லைனுக்கும் பேரலல் வெக்டார். ஸோ ரெண்டுக்கும் காமனான பேரலல் வெக்டாரை நான் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதோட பாயிண்ட்டை சி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதோட பேராமெட்ரிக் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ்பி வெக்டார். அதாவது ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் எழுதிக்கணும். ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் கே கேப் ப்ளஸ் எஸ் இன்டூ பேரலல் வெக்டார், அதாவது பி வெக்டார் ஐ மைனஸ் 2j ப்ளஸ் கே. ஸோ இதுதான் பேராமெட்ரிக் ஃபார்ம். அப்புறம் இது ரெண்டுக்கும் இருக்கிற ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அதாவது இதையும் மைனஸ் பண்ணி எழுதுகிறேன். ஸோ 2 மைனஸ் மைனஸ் ஐ வந்து 3i ஆகிடும். 3 மைனஸ் 2 1j, அப்புறம் மைனஸ் கே மைனஸ் 2k ஆகிடும். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா சி மைனஸ் ஏ cross b. ஸோ இதை கண்டுபிடிச்சி இதோட மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவே டிட்டர்மினன்ட் ஆஃப் i j k, இதோட வேல்யூ 3 1 மைனஸ் 2, அப்புறம் பியோட வேல்யூ 1 மைனஸ் 2 1. ஸோ நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், i 1 1s are 1 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 4 ஆகிடும். ஸோ 1 மைனஸ் 4 மைனஸ் j கேப் 3 1s are 3 மைனஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் 2, அதாவது ப்ளஸ் 2 ஆகிடும். ஸோ ப்ளஸ் கே 3 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 6 மைனஸ் 1 1s are 1. ஸோ நம்மளுக்கு மொத்தமாக மைனஸ் 3i மைனஸ் 5j மைனஸ் 7k வரும். ஸோ நான் வந்து இதோட மாடுலஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னேன், அதாவது இதோட வேல்யூ. ஸோ இதுக்கு கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம், அதாவது ரூட் ஆஃப் இதோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் வரும். ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 7 ஸ்கொயர், அதாவது ரூட் 9 ப்ளஸ் 25 ப்ளஸ் 49 வரும். ஸோ இதெல்லாம் இது பண்ணால் ரூட் 83 அப்படின்னு வரும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பியோட வேல்யூவும் வேணும், அதாவது மாடு பி. மாடு பி என்ன, ரூட் ஆஃப் வெறும் பியோட கோஎஃபிஷியன்ட்லாம் எழுதணும், அதாவது 1 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் மறுபடியும் 1 ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு என்ன வரும், 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 1, அதாவது ரூட் 6 அப்படின்னு வரும். ஸோ நம்மளுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா சி மைனஸ் ஏ கிராஸ் பி. ஸோ நம்மளுக்கு எப்போ ஒரே ஒரு பேரலல் வெக்டார் வருதோ அப்போ இதுதான் நம்மளுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ ரூட் 83 பை ரூட் 6 யூனிட்ஸ். இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்க ரெண்டு லைனோட இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்.